மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்கள் வந்தபொழுது நான் சொன்னேன், மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அவர்கள் வந்தார், கண்டார், வென்றார் என்று. ஆகவே அது வெற்றி கூட்டணியின் பணிகள் தொடரும். அதற்கான நல்ல வழிகாட்டுதல் எங்களுக்கு கிடைத்தது. ஓகே, நன்றி. எல்லா கோர் கமிட்டி மெம்பர்ஸும் மையக்குழு உறுப்பினர்கள் 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும். மிக சிறப்பான அற்புதமான ஒரு அமைப்பு ரீதியான கூட்டம். இப்பொழுது மறுபடியும் மண்டல அளவில், அதாவது பகுதி அளவில், தொகுதி அளவில், மாவட்ட அளவில், மாநில நிர்வாகிகள் உட்பட அனைவருக்கும் ஒரு புத்துணர்ச்சி தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பேச்சை, ஒரு அமைப்பு எப்படி செயல்பட வேண்டும் என்பதை, தமிழகத்தில் 2026 தேர்தலை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதை மிக சிறப்பாக எடுத்துரைக்கப் போகிறார் அமித்ஷா. நன்றி. தேங்க்யூ. வீழ்த்துவது எப்படி என்ற வியூகத்தை இன்றைய மையக்குழு எடுத்தது. என்ன மாதிரியான வியூகங்களை அரசியல் நிலைகளுக்கு ஏற்ப, அன்றாட பிரச்சனைகளுக்கு ஏற்ப அந்த வியூகங்கள் தொடர்ந்து மக்கள் மத்தியில் எடுக்கப்பட்டு கொண்டே வரும். அமித்ஷா வருகை மட்டுமல்ல, அவருடைய கால் பதித்த மதுரை மண்ணிலே கால் பதித்திருக்கிறார். மீனாட்சி அம்மையை வணங்கிவிட்டு எங்களுடைய மையக்குழு நடத்தியிருக்கிறார். இந்த மையக்குழு மீண்டும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய இணைந்து ஆட்சி அமைக்கக்கூடிய அளவிற்கு தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சி தமிழ்நாட்டிலே வரப்போவது என்பதற்கு அறிகுறிதான் இன்றைய வருகை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.